வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்து. இரு மனிதர்களுக்கிடையே நடந்த உரையாடலை பார்ப்போம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் வந்து, இறைவன் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லாரையும் வசதியாக எல்லா செல்வங்களோடு வைத்திருக்கிறார். ஆனால் நான் மட்டும் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஏழையாக இருக்கிறேன். இதுவரை எதுவும் எனக்கு தந்ததில்லை என்று சலித்து கொண்டான். நான் உனக்கு 1,00,000 தருகிறேன், உன்னுடைய ஒரு கையை வெட்டி தந்துவிடு என்றார். இல்லை, முடியாது என்றேன். 10,00,000 தருகிறேன், உன்னுடைய ஒரு காலை வெட்டி எனக்கு தந்துவிடு. இல்லை, முடியாது. நீ எவ்வளவு பணம் கேட்கின்றாயோ அதற்கு மேலாக தருகிறேன், உனது 2 கண்களையும் எனக்கு தந்துவிடு. நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை கொடுத்தாலும் என் கண்களை கொடுக்கவே முடியாது. இறைவன் உனக்கு எவ்வளவு விலை உயர்ந்த செல்வங்களை தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு நன்றி செலுத்தாமல் இதுவரை எனக்கு எதுவும் தந்ததில்லை என்று சலித்துக் கொள்கிறாயே ஏன்? எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருங்கள். அவர்தான் இறைவன். பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றார். கடலில் உள்ள திமிங்கிலத்திற்கு ஒரு நாளைக்கு 33 தொன் உணவு வழங்குகிறார். உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார், இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார், இன்னும் சிலர்களை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும், மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று. இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உனது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கின்றாய். எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உனது தொழிலை நோக்கி செல்கின்றாய். எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகின்றாய். எத்தனையோ நோயாளிகள் சுகத்தை பெறுவதற்காக வேண்டி கோடியை கொட்டுகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ இன்னும் உயிருடன் இருக்கின்றாய். எத்தனையோ பேர் தங்களுடைய அருமையானவர்களை இந்த உலகத்தில் இழந்து ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர், ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உனது தேவைகளை முறையிட்டு வணங்குவதற்கு உனக்கொரு உயிருள்ள இறைவன் இருக்கின்றார். எத்தனையோ பேர் கல்லுக்கும் மண்ணுக்கும் சிரம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ நீயாக இருக்கின்றாய். எத்தனையோ பேர் அவர்கள் உன்னைப்போல் இருக்க ஆசைப்படுகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்து. என் நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வி. இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு. நன்றி, வணக்கம்.